கைஸ் வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு 9 o'clock வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட்டோ லாகின் பண்ணிட்டாங்க. லாகின் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ரைடு அசன் ஆகிடுச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10:15 ஆகுதுங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 ரைடு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். டைம் இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாங்க இன்றைக்கி எவ்வளோ ரைடு எடுக்கலான்ட்டு. 4th ரைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வடசேரி பஸ் ஸ்டாண்டு தாங்க. கஸ்டமரை போயிட்டு பொறுமையாக போயிட்டு ட்ராப் பண்ணிட்டு ரிட்டன் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தேன். ஏன்னா வெளியில் வந்து வெயில், நல்ல வெயிலுங்க. ஸோ வெளியில் எங்கேயும் நிற்க வேண்டாம், டேரெக்டாக வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன். இந்த WCC காலேஜ் வந்தோடனே பார்த்திங்கன்னா மார்னிங்கும் சரி ஈவினிங்கும் சரி எப்போவுமே வந்து வண்ண பூக்களாக நிறைஞ்சிருக்குங்க. ஒரு சில பேருக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பக்கத்தில் வந்து உமன்ஸ் காலேஜுன்றனால வந்து WCC ரோடுனாலே உங்களுக்கு தெரியும், உமன்ஸ் காலேஜ் தான் அதுன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அது எப்போவுமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த ரோடு வந்து அந்த ரோட்லேருந்து வரும்போது எப்போவுமே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த டதி ஸ்கூல்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம WCC வர வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ரோடு வந்து போட்டிருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்து. ஏன்னா இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ண உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ரோடு வந்து அவ்வளோ மோசமாக இருக்கும், பள்ளமும் மேடுமா ரொம்ப மோசமாக இருக்கும். வரதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பைக்லனும் சரி காராக இருந்தாலும் சரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சின்ன ரோடாகவும் இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா சுற்றி பள்ளம் மேடுமாக இருக்கும்போது நமக்கு வரும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ அதில் புதுசாக ரோடு போட்டிருக்காங்க, அது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம், நான் பாராட்டுவேங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம டதி ஸ்கூல் முன்னாடி வர அந்த ரோடை வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா போத்தீஸ் தாண்டி பார்த்திங்கன்னா ஒரே க்ரௌடாக இருந்துச்சு. என்னன்னு சொல்லி பார்த்தா ப்ரொட்டஸ்ட் ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. யாருன்னு சொல்லி நிப்பாட்டவே இன்னும் விடலை. இந்த இடத்துல வந்து போலீஸ்காரங்க சுற்றி போலீஸ்காரங்களாம் இருந்தாங்க. என்ன ப்ரொட்டஸ்ட்னு சரியாக எனக்கு தெரியலைங்க. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னென்னு தெரியல. நம்ம கலெக்டர் ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே பொறுமையாக கிளம்பி அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேங்க. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 ரைடு தாங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி என்னென்னு தெரில, ஆர்டரே வந்து பெருசாக வந்து நமக்கு புக் ஆகலை. ஸோ இன்றைக்கி சொல்லிக்கிற அளவுக்கு பெருசாக ஒரு இன்கம்லாம் எதுவும் இல்லைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.